நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் ஊருக்கு போயிருந்தப்போ அவங்க வந்து தோப்புக்கு கூட்டின்னு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நாங்கள் தோப்புக்கு தான் வந்திருக்கோம். இது மாந்தோப்பு. இதில் நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். நான் கண்ணு கட்டின தூரத்துக்கு வெறும் காடு மாதிரி மரங்களாட்ட மாந்தோப்பு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து கூட்டுன்னு போனாங்க உள்ளே. அது உள்ளே போக போக போயிட்டே இருந்துச்சு. பார்க்கும்போது எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல. நாங்கள் போன உடனே அப்படியே கொத்து கட் பண்ண சந்திரமுகியாக மாறிட்டான்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அந்த மாங்காய்லாம் பார்த்தோன்னே அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு எனக்கு. கொத்து 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 அப்படியே தலையில் தொங்கின்னு இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி நான் பார்க்குறேன் மரத்தில். அதுக்கப்புறம் எனக்கு நானே அதை பறிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் கூட எக்கி எக்கி அதை எப்படியோ கட் பண்ணி நிறையவே நாங்கள் பறித்தோம். அவங்களும் வந்து பறித்து அவங்க கொம்பு வச்சுருந்தாங்க, அதில் பறித்து நிறைய போட்டாங்க. சுற்றி பறித்து டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் இளநீர் குடித்தோம். கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் இளநீர் குடிச்சிட்டு மறுபடியும் போனோம் உள்ளே. இன்னும் வந்து இந்த இது சாத்துக்குடிலாம் கூட உள்ளே இருக்குது. பட் எல்லாம் சீசன் முடிஞ்சதுனால சரி மாங்காவும் இளநீர் சாப்பிட்டா இது மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே காஃபிலாம் குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டோம். அது எனக்கு ஒரு புது அனுபவமாக வந்தது. எந்த மருந்தும் இல்லாமல் ஆர்கானிக்காக ஒரு மாம்பழம் கிடைக்குதுன்னா அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான். நாங்களும் பறித்து நிறைய போட்டு எடுத்துன்னு பார்க்குறதுக்கு அது குட்டி மாம்பழம்லாம் அழகாக நல்லா அதுலேயே மரத்துலேயே பழுத்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ கொண்டு வந்திருக்கேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். வாவ் slow.